ஒரு பெண்ணுடைய பிரச்சனை வந்து ப்ராப்ளத்தை ஏற்படுத்தும்னா பெரும் பெரும் தலைவர்கள் இருந்திருக்காங்க. பெரும் பெரும் தலைவர்கள் 75 80 வயசுல 30 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணவங்க இருக்காங்க. ஒண்ணுக்கு 3 பொண்டாட்டிய கல்யாணம் பண்ணவங்களும் இருக்காங்க நம்ம ஊர்ல. என்னால கல்யாணம் பண்ண முடியாது. சட்டம் அதுக்கு ஒத்துக்குமா? 3 பேரை கல்யாணம் பண்ண சட்டம் ஒத்துக்குமா? ஒத்துக்குமா வேணாம். லாயர் எங்க லாயர் இருக்காரு. 3 பேரை ஒருத்தன் கல்யாணம் பண்ணலாமா? அப்ப 3 பேரை கல்யாணம் பண்ணவன தூக்குல போடணுமா? எப்படி என்ன பண்ணுவாங்க? அது என்ன சட்டம்? வாங்க 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 வாங்க. இவரு எங்களுடைய லாயர், ஓகேவா? எங்க ஜிம்ல ஒர்க் அவுட் பண்றாரு. என்னுடைய அருமை தம்பி லாயர், பார் கவுன்சில்ல இருக்கிறாரு, நாகர்கோயில்ல இருக்காரு. ஏதாவது வேணா கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. 3 பேரா ஒருத்தன் கல்யாணம் பண்றான். எல்லாருக்கும் தெரிய மாதிரி வெளிப்படையாதான் வாழ்றான். இது சட்டப்படி குற்றமா? எப்படி? முஸ்லீமா இருந்தா குற்றம் இல்ல, இந்து தான். இந்துவா இருந்தா பைகமி குற்றம். அந்த அடுத்து பண்ண 2 மேரேஜும் இன்வாலிடு. அப்ப அதை வந்து சட்டம் ஏத்துக்காதுன்னா அதுக்கு ஏதாவது அரஸ்டிங் ஏதாவது உண்டா? இல்ல அவங்க சேர்ந்து வாழ்றாங்கன்னு விட்டுருவாங்களா? எப்படி சொல்ல, அது அடல்ட்ரி முந்தி இருந்துச்சு, அது வந்து சட்டவிரோதமானது. அது அடல்ட்ரி தூக்கிட்டாங்க. ஓகே. அதனால இப்போ மேரேஜ் பண்ணிருக்காங்க. அதுக்கடுத்து இன்னொரு மேரேஜ் வந்து பண்ணாங்கன்னா, இந்துவா இருந்து பண்ணாங்கன்னா, மேரேஜ் பண்ணாங்கல்ல, அவங்க அதை ஒரு கிரவுண்டா வச்சு உங்களை டிவோர்ஸ் பண்ணிக்கலாம். இல்ல நான் இப்ப கேட்க, அந்த 3 பேருமே ஒன்னும் பிரச்சனை இல்ல, எங்களுக்கு நிறைய பணம்லாம் அவர் வச்சிருக்காரு, நாங்க 3 பேரும் சேர்ந்தே வாழ்ந்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆனா அதை நம்ம சட்டப்படி குற்றம்னு இருந்துச்சு, உலகம் அதை குற்றமா பாக்குமா? எப்படி பாக்கும்? ஆனா அதை மட்டும் ஒருத்தர் தாலாய்வா எங்க தாலாய்வா அப்படிதான் கொண்டாடுவாங்க. இங்க ஒருத்தர் லவ் பண்ணி அந்த லைஃப் வந்து பிரிஞ்சு போச்சு. இப்ப அவன் ஒரு பொண்டாட்டியே தான் கல்யாணம் பண்ணி ஒரு பிள்ளைதான் பெற்று சந்தோஷமா அவன் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கான். இப்போ வந்து ஒருத்தி குறை சொல்லுவோம், இதை மட்டும் விஜயலட்சுமி கூட நீ அப்படி இருந்தடா, இங்க 4 பொண்டாட்டி 5 பொண்டாட்டி கைட்டு இருக்க கதை மட்டும் ஒருத்தரும் கேட்க மாட்டான். சரியாக பேசினீங்கன்னா கரெக்ட்.